பேசும். மனித சத்தமல்ல, தெய்வத்தின் சத்தத்தை கேட்க உதவி செய்யும். வானத்தின் மன்னாவினால் எங்களை போஷியும். நீர் எங்களை நடத்தும். நீர் எங்களை இடைப்படும். நன்மையினாலும் கிருபையினாலும் அலங்கரித்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். மீண்டும் வாசிப்போம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். இது ஆண்டவர் இந்த 2024 சபைக்கு கொடுத்ததாக நாம் தியானிக்கிறோம். அது மட்டுமில்லை, இந்த வேத பகுதியை கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொல்லி அந்த வாக்குத்தத்தத்தை அவன் வாழ்க்கையிலே நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒன்றுமில்லாமல் இருந்த ஆபிரகாமுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்து இன்னைக்கு இஸ்ரவேலுடைய தகப்பனாய் கர்த்தர் மாற்றி வைத்திருக்கிறார். இன்னைக்கு நாம் எல்லாம் அந்த இஸ்ரவேல் ஆபிரகாமுடைய சந்ததிகளாய் இருக்கிறோம். அல்லேலூயா. தனக்கு ஒரு பிள்ளை இல்லை, தனக்கு ஒரு வாரிசு இல்லை என்று ஏங்கி கலங்கி கொண்டிருந்த அவனுக்கு 75 வயதில் வாக்குத்தத்தம் கொடுத்து அவனை விசுவாசத்தினால் உருவாக்கி தன்னுடைய 100வது வயதில் அவனுக்கு ஒரு தன் ஒரே குமாரனை கொடுத்தார். அல்லேலூயா. ஈசாக்கை கொடுத்தார். வாக்குத்தத்தத்தின் பிள்ளையை கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தத்தின் பிள்ளையின் மூலம்தான் இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த தேவனுடைய ஜனங்களாய் மாறி இருக்கிறோம். தோத்திரம். அல்லேலூயா. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ, தன் வசனத்தை நிறைவேற்றாமல் இருப்பாரோ. அவர் சொன்னதை செய்கிறவர். ஆபிரகாமுக்கு சொன்னதை செய்கிறவர், செய்து முடித்தவர். அதுதான் வேதத்தில் பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு சொன்னதை எப்படி செய்து முடித்தாரோ, இந்த வருஷத்தில் நமக்கு கொடுத்ததையும் செய்து முடிப்பார். இவர்களை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கும் போது ஆவியானவர் என்ன கூட பேசினார். ஜான், ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினேன் என்று நீ விசுவாசிக்கிறாயா? ஆமாண்டவர், நான் விசுவாசிக்கிறேன். அப்படியானால் நான் இப்போ இருக்கிற என் ஜனங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தருகிறேன். அந்த வாக்குத்தத்தத்தை அவர்கள் பிடித்து கொள்வார்கள் என்றால் அது நிச்சயம் நிறைவேறும் சொல்லி இந்த வசனத்தின் அடிப்படையில் ஆண்டவர் ஒரு காரியம் சொல்லுகிறார். அன்னைக்கு ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்து அவனை பெருக பண்ணினவர் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு வசனத்தை தருகிறார். வாசித்து பார்ப்போம். ஒரு சங்கீதத்தின் புத்தகம் 113ஆம் சங்கீதம் 7-8 வசனங்கள். சங்கீதம் 113, 7-8. அவர் சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும், நல்லா பாருங்க, ஆண்டவர் சபையாருக்கு கொடுக்கிற விசேஷமான அந்த வாக்கு தத்துவம். உன்னை சொல்லுங்க, சிறியவனை எங்க எடுக்கிறாரா? புழுதி. புழுதி என்பது என்ன? அழுக்கு நிறைந்த இடம். புழுதி என்பது கரை படிந்த இடம். ஆமென். குப்பை என்பது வேண்டாம் என்று தூக்கி எறியப்பட்ட இடம். கவனிக்கிறீங்களா? புழுதி என்பது என்ன இடம்? கரை படைந்தது, அழுக்கு படைந்த இடம். குப்பை என்பது தூக்கி எறியப்படுகிற இடம். அப்போ ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு கொடுக்கிற வார்த்தை, அவர் சிறியவனை எங்க எடுக்கிறாரு? புழுதியில் இருந்து, கரை படிந்த தூசி படிந்த இடத்தில் இருந்து உன்னையும் என்னையும் எடுத்து நிறுத்துகிறவர். குப்பை வேண்டாம் என்று தூக்கி எறியப்பட்ட நிலைமையில் இருந்தோம் அல்லவா? நம்ம ஆரம்ப நாட்களில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது எங்கே இருந்தோம்? தூக்கி எறியப்பட்டோம். வேண்டாம் என்று தூக்கி எறியப்பட்டோம். சொந்தங்களால், பந்தங்களால், உறவுகளால் வேண்டாம் என்று தூக்கி எறியப்பட்டோம். நான் ஏன் வாழணும்னு சொல்லி அழுதியோடு கண்ணீரோடு இந்த வாழ்க்கையே வேண்டான்னு சொல்லி விரக்தியில் ஓடி வந்தவர் தான் நம்ம. அப்படிதானே?
தூக்கி எறியப்படும் போது தான் எங்கே ஓடி வந்தோம்? தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி அன்பு தேவனே. ஆமே, தூக்கி எறியப்பட்ட என்ன தனக்கு வேண்டும் என்று அழைத்தவர் தான் நீங்கள் நான் ஆராதிக்கிற தேவன். இந்த உலகம் தூக்கி எறிந்த நினைச்சு பாருங்க, உன்னை கசக்கி குப்பையில் தூக்கி எறிஞ்ச நினைச்சு பாருங்க. அதெல்லாம் நினைச்சு பார்த்து இன்னைக்கு ஆண்டவர் என்னை எப்படி வச்சிருக்கிறாரு. அப்போ வார்த்தை நிறைவேறினதா? அந்த வார்த்தை உங்களுக்கு நினச்சி பாருங்களேன். அழுக்காக இருந்த நம்ம, கந்தையாக இருந்த நம்ம, அருவருப்பாக இருந்த நம்ம, வேண்டாத வெறுப்பாக வாழ்ந்த நம்ம, தூக்கி எறியப்பட்ட என்ன நம்ம இன்னைக்கு நம்ம எங்கே உட்கார வச்சிருக்கா தெரியுமா? பிரபுக்களோடும் ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார வைத்திருக்கிறாரே. என் தேவன் என்னை எவ்வளவாய் நினைவு கூர்ந்திருக்கிறார். 1 சாமுவேல் 2:8 சொல்லுகிறது. வாசிங்க. 1 சாமுவேல் 2:8 தேவசனம் தான். வாசிங்க. 1 சாமுவேல் 2:8. அவர் எடுத்து உயர்த்தி அவர்கள் பிரபுக்களோடும் உட்காரவும், நல்லா பாருங்க, உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும், சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும். உன்னை எவ்வளவாய் கர்த்தர் உயர்த்துகிறார் சொல்லுங்க. வாக்கு தத்தம் என்பது சும்மா இல்லை. உன்னை கர்த்தர் பூமியில் சகல ஜனங்களுக்குள்ளும் மேன்மையாய் வைத்திருக்கிறாரா இல்லையா? மேன்மை என்பது என்ன? ஒரு காலத்தில் பரியாசம் பண்ணினவங்க, ஒரு காலத்தில் கேலி கிண்டல் பண்ணினவங்க, ஒரு நாள் ஒரு அற்பமா எண்ணினவங்க, இன்னும் உன்னை தேடி வந்து, ஐயா நீங்க என் வீட்டுக்கு கல்யாணத்துக்கு வரணும், என் வீட்டுக்கு காது குத்துக்கு வரணும், என் வீட்டு வளைகாப்புக்கு வரணும், தேடி வந்து வைக்கிறானு. ஏன் தெரியுமா? இது தேவன் கொடுத்த மேன்மை. ஆமென். அவர் திரும்ப வாசிங்க. அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகள் மேல். நல்லா பாருங்க. அப்போ சுதந்தரிக்க பண்ணுகிறார், உன்னை சுதந்தரிக்க பண்ணுகிறார். இந்த ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ள விரும்புகிறார். ஆமென். அன்னைக்கு ஆபிரகாமுக்கு கொடுத்த வார்த்தை பெருக பண்ணினார், பெருக பண்ணினார். இன்னைக்கு உனக்கு ஒரு ஆளுமையை தருகிறார், ஒரு அதிகாரத்தை தருகிறார். உனக்கு அந்த உயர்வையும் மேன்மையும் கர்த்தர் தருகிறார். தோத்திரம். அல்லேலூயா. சங்கீதங்கள் புத்தகம் 107வது சங்கீதம் 41வது வசனம் செய்திக்கு வருகிறேன். சங்கீதம் 107வது சங்கீதம் 41வது வசனம். எளியவனையோ சிறுமையில் நின்று எடுத்து எங்க வைக்கிறாரா? உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அவன் வம்சங்களை எப்படி ஆக்குறாரா? மந்தை என்னது? மந்தைன்னா என்னது? கூட்டமா? மந்தையா போகுது பேர் சொல்லுவாங்க இல்லையா? ஸ்கூல்லேருந்து இப்போ ஒரு 10 பேர் கேங்க போதுங்க, மந்தையா போகுது பார், திரளா போகுது பார். ஆமாம் சொல்லுவாங்களோ. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை எப்படி மாற்றுகிறாரா? தனியாக இருந்த உன்னை ஒரு கூட்டமாய் மாற்றுகிறார். ஏன் வேதம் சொல்லுகிறது, அவர் தனிமையானவனுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி கொடுக்கிறவர். ஆமென். கைவிடப்பட்டவர்களை கர்த்தர் உயரத்தில் வைத்து அழகு பார்க்கிறவர். இந்த காலவேளை ஆண்டவர் ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. என்னதான்? எளியவனையோ சிறுமையிலிருந்து எடுத்து உயர்ந்த 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 உயரத்தில் உங்களை வைத்து உங்களை ஒரு மந்தையை போல திரளாய் பெருக பண்ணுகிறார். தோத்திரம். அல்லேலூயா. திரும்ப சொல்லுகிறேன், நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. பாச அது என்ன பாச மந்தையை போல் ஆக்குகிறாருன்னா அது என்னது? ஒரு வருஷம் உணர்ந்து கூட சொல்ல விரும்புகிறேன். என்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ, என்னைக்கு நம்ம ஞானாசனம் எடுத்தோமோ, அன்னைக்கு ஒரு காரியம் சொல்லி, நீ தனிமையானவன் அல்ல, உன்னோடு யார் இருக்கிறா?
சரி, இன்னும் நம்மோடு யார் இருக்கிறா? நம்மோடு யார் இருக்கா? சத்தமாக சொல். என்னோட யார் இருக்கா? சத்தமாக என்னோட யார் இருக்கா? சத்தமாக என்னோட யார் இருக்கா? இன்னும் சத்தமாக என்னோட யார் இருக்கா? யார் இருக்கா? தேவன் இருக்கிறாரா? ஏசப்பா இருக்கிறாரா? எதுக்கு வம்பு? எல்லாம் சொல்லியிருப்போமே. தேவன், கர்த்தர், ஏசப்பா, அவர். தோத்திரம். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிறவர் இன்னார் என்றும் அறிந்து கொண்டால் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். தோத்திரம். அல்லேலூயா. என்னைக்கு நம்ம ஞானாசனம் எடுத்து தேவனுடைய பிள்ளையாய் மாறினமோ அன்னைக்கே கர்த்தர் நம்மை கரம் பிடித்து நம்மை உயரத்தில் வைக்கதா விரும்புகிறார். கீழே தள்ள அல்ல. எங்க கீழே தள்ள அல்ல, உன்னை கீழே விழுந்த எண்ணெய் கயம் பிடித்து மேலே தூக்கி விடுகிறவர். தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. பள்ளத்தில் இருந்த எண்ணெய் கரம் பிடித்து தூக்கி நிறுத்துகிறவர். நான் ஆராதிக்கிற தேவன். வேதம் சொல்லுகிறது, எளியவனையோ சிறுமை இருந்து எடுத்து அவனை உயர்ந்த இடத்துல. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் வேதம் சொல்லு. சங்கீதம் 91:15 சொல்லுகிறது. வாசிங்க இந்த வசனத்தை. சங்கீதத்து கர்த்தர் நம்புகிற. ஹல்லேலூயா. உயர்ந்த அடைக்கலத்தில் வசனத்தை வாசிங்க. அவன் என்ன வசனமா? 15. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி ஆபத்தில். நல்லா என்னதான் 14 வசனம் என்னதான்? ஆபத்தில் எங்க இருக்கு? ஆபத்தில் எத்தனை உணர்றீங்க? ஆபத்தில் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஆபத்து நேரத்தில் எத்தனை பேர் நம்ம ஆபத்து நேரிட்ட போது அவர் என்னோடு இருக்கிறார் என்பதை நீங்க அறிக்கை பண்ணணும். தோத்திரம். அல்லேலூயா. திரும்ப வசனம் சொல்லுது, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை விடுவித்து அவனை தப்புவித்து அவனை. கவனிங்க 14 வசனம் தம்பி. என்னதான்? என்னதான்? வாந்தியாவா? என்னதான் வாஞ்சன்? என்ன ஆரம்பமா? ஆர்வனா? பாசம். பாசம்னா அவன் என்மேல் பிரியமா இருக்கிறபடியினால். சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளை என் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கப்பா, என் மேலே ரொம்ப நேசிக்கிறான். கஷ்டம் வரும்போது, துன்பம் வரும்போது, கண்ணீர் வரும்போது, பாடு வரும்போது, வியாதி வரும்போது, வியாகுலம் வரும்போது, கைவிடப்பட வரும்போது அப்பான்னு சொல்லி அவன் கூப்பிட்றான்ப்பா, என்னை நோக்கி கூப்பிட்றான்ப்பா. அவன் கூப்பிடும்போது நான் விடுவிப்பாமல் இருப்பேனோ? எத்தனை பேர் சொல்லுவீங்க? முன்பு யாரும் இல்லை, கூப்பிட்ட பதில் வரல. இப்போ எனக்கு ஒருவர் இருக்கிறார், எனக்கு ஒருவர் இருக்கிறார், என்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு தேசிக்கிறார், அவர் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார், அவர் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். ஆமென். உனக்கு ஒருவர் இருக்கிறார் என்பதை என்னைக்கு உன் நாவிலே அறிக்கை பண்ணுகிறையோ அன்னைக்கே உன் வாழ்க்கையில் விடுதலை உண்டு. விடுதலை உண்டு, விடுதலை உண்டு, விடுதலை உண்டு, சுகம் உண்டு, நன்மை உண்டு, ஆரோக்கியம் உண்டு. வேதம் சொல்லுகிறது, உன்னை குப்பையிலிருந்து எடுத்தது, உன்னை புழுதிலிருந்து எடுத்தது சும்மா இல்லை, உன்னை நான் விடுவித்து தான் எடுப்பேன்ப்பா. ஆமே. உன்னை குப்பையிலேருந்து எடுக்கிறாருன்னா, உன்னை புழுதியிலிருந்து எடுக்கிறாருன்னா, வேத வசனம் சொல்லி கொடுக்குது, உன்னை குப்பையிலிருந்து எடுத்து உயர்த்துகிறாருன்னா ஒன்று தான் தெரிஞ்சுக்குங்க. ஏன் நான் என்னை எடுக்கிறாருன்னா அப்படியே தூக்கி வைக்கல, உன் சிறையிருப்பை எல்லாம் கர்த்தர் மாற்றுகிறார். அவர் கையை பிடிச்சிட்டாருன்னா சொல்லுங்க, கைவிடுகிற தேவன் அல்ல. ஆமேன். யார் கையில் ஆண்டு பிடிச்சாரு?
யார் கையெல்லாம் விட்டார்? யார் கையெல்லாம் விட்டார்? விடலையா? நான் தான் விட்டுட்டேன் பாஸ்டர், ஆனால் அவர் என்னை விடலை. தோத்தன அல்லேலூயா. ஏன்னா நான் பிடிச்சா கையை வலிக்கும், அவர் பிடிச்சா கையை வலிக்காது. ஏன்னா அவரை பிடிச்சி இழுக்கிறவர் அல்ல, உள்ளங்கைகளை தாங்குகிறவர். தோத்திரம் அல்லேலூயா. என்னை பிடிச்சி தூக்கும் போதே ஐயோ என் பிள்ளை கை உடஞ்சிடும், அதனால் என் கையை பிடிக்கல, என்னை கையை நான் நிற்க வைக்கிறேன். தோத்திரம். கையை நீட்டு இந்த என் மேலே கையில் நில்லுப்பா, உன்னை எவ்வளவு நேரம் நான் சுமப்பேன், உன்னை தாங்குவேன், உன்னை தப்பு வைப்பேன். எதை வரைக்கும் தெரியுமா? எது வரைக்கும்? கடைசி வரைக்கும்னா உன் உலகம் வெந்து வரைக்கும், சாம்பலை போக வரைக்குமா? எது வரைக்கும்? மரண பரியந்த அந்த உலகத்தில் கண்ணை மூடுற வரைக்கும் என்னை உள்ளங்கைகளில் என்னை வணைந்து கொண்டீரே, என்னை அணைத்து கொள்ளும் காத்து கொள்ளும் அன்பின் தெய்வமே, என்னை உள்ளங்கைகளில் வணைந்து கொண்டீரே, என்னை அணைத்து கொள்ளும் காத்து கொள்ளும் அன்பின் தெய்வமே. ஆமே, என்னை கையில் ஏந்துகிறவர் முடிவு பரியந்த உலகத்தை விட்டு என்னை கடந்து போகிற வரைக்கும் அவர் என்னை சுமப்பார். அப்போ அந்த உலகத்தில் கண்ணை மூடனே அடுத்த கையில் பிதாவின் கரத்தில் ஒப்பு கொடுத்துடுவார். தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் இயேசுவின் கரம் என்னோடு இருக்கும். வசனம் சொல்லுது, அவன் என்மேல் வாஞ்சையா, என்மேல் பிரியமா, என்மேல் ஆசையா இருந்தபடினால அவனை விடுவித்து என் நாமத்தை அவர் அறிந்திருக்கு. என்ன நாமோ? என்ன நாமோ? என்ன நாமோ? எந்த நாமோ? யெகோவா தேவனுக்கு எத்தனை நாமம் உண்டு? ஒரு 20 சொல்லுங்களேன். சொல்லுங்கம்மா. சும்மா ஏதோ வச்சுக்கிட்டு பாடாதீங்க. அது எனக்கு அவர் நாமத்தை வேதத்தில் இருக்கு, படிங்க, வாசிங்க, அந்த நாமத்தை சொல்லுங்க. அவர் பரிசுத்தமானவர், அவர் உன்னதமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், வல்லமையின் தேவன், என்னை ரட்சிக்கிறவர், என்னை மீட்கிறவர், யெகோவா ஈரே, யெகோவா ஷம்மா, யெகோவா ரஃபா, யெகோவா ரூவா. இதெல்லாம் வசனத்தை எடுத்து படிங்க 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 படிங்க. அவன் நாமத்தை சொல்லி சொல்லி சொல்ல வசனம் சொல்லுது, என் நாமத்தை அவன் தெரிஞ்சிருக்கிறனால, அவனை அறிந்திருக்கிறனால நான் இன்னும் அவனை உயர்த்துவேன். ஐயா, ஆண்டுடைய வாக்கு தத்துவம் சும்மா இல்லை. வசனம் சொல்லுகிறது, இந்த 2024 இந்த வருஷத்தில் கர்த்தர் கொடுத்தது, உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். அப்போ அந்த பெருக்கணும்னா நீங்கள் அவருடைய நாமத்தை, இயேசு என்கிற நாமத்தை, மீட்பர் என்கிற நாமத்தை நீங்கள் அறிந்திருக்கிறபடியினால் நான் உயரத்தில் வைப்பேன், உயரத்தில் வைப்பேன், உயரத்தில் வைப்பேன். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, எளியவனையோ சிறுமையில் இருந்து எடுத்து நான் உயர்ந்த அடைக்கலத்தில், உயர இடத்துல வைப்பேன். அப்போ தேவனுடைய நாமத்தை நீ அறிந்திருக்கிறபடினால் உனக்கு மேன்மை உண்டு. அப்பாவை நாமத்தை அறிந்திருக்கிறனால நீ கீழே போக மாட்டா. உன்னை கர்த்தர் எல்லா கண்களுக்கு முன்பதாக மேன்மைப்படுத்தி தான் வைப்பார். 2 சாமுவேலின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனங்களை வாசிப்போம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனம். என்னவென்றால் என்னதான்? யாருக்கு? யாருக்கு? தாவீதுக்கு சாமுவேல் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார் என்னவென்றால், இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ ஆ ம் ஆ ஆ ஆ ம் ம்
ம் ம் ம் ம் ம் நல்லா பாருங்க. 2 சாமுவேல் 7-8 வசனம் சொல்லுது, ஆட்டு பின்ன போன அவனை எப்படி வச்சாரா? தாவீது யாருங்க? ஆடை மேய்ச்சவன், ஆட்டு மந்தையை மேய்ச்சவன். ஆட்டு மந்தையை மேய்த்தவனுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை இந்த ஜனத்துக்கு அதிபதியாக மாற்றுகிறேன். கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? அப்போ ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ சிறுமையிலிருந்து உன்னை எடுத்த உன்னை எங்கே வைக்கிறேன் தெரியுமா? ஜனத்தின் அதிபதியாய் மாற்றுகிறேன். ஜனத்தின் அதிபதியாய். வாசிங்க யாக்கோபின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யாக்கோபின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். என் பிரியமான சகோதரரே கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்தில் என்னதான் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக்கவும் தம்மிடத்தில் அன்பு கூறுவதற்கு தம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கலாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? தோத்திரம், அல்லேலூயா. அப்ப தரித்திரனா இருக்கிற உங்களை அவர் விசுவாசத்துல எங்க கொண்டு வராராம்? ஐஸ்வர்யம் உள்ளவனாய் மாற்றுகிறார். தம்மிடத்தில் அன்பு கூறுகளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ராஜ்யத்தை அவர் தருகிறார். இதுதான் ஆண்டவர் வாக்குத்தத்தம் தாவீதுக்கு சொன்னாரு. ஆடுகளுக்கு பின்னே ஓடின அவனை, ஆட்டு மந்தைக்கு ஓடின அவனை சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் அதிபதியாய் கர்த்தர் மாற்றினாரே. ஏன் தெரியுமா? தாவீது கர்த்தரை முன்பதாய் வைத்து நடந்தபடியினால், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால், அவனை நோக்கி கூப்பிட்டபடியினாலே நான் அவனை விடுவித்து அவனை ஆட்டு மந்தையாய் அல்ல, அவனின் ஜனத்தின் அதிபதியாக, என் ஜனமாகி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதிபதியாக நான் வைக்கவில்லையோ? நீங்க ஆண்டவரை விசுவாசம் வைத்தா நீங்க சாதாரணமானவளா இருக்க மாட்டீங்க. நீங்க யாரா மாறுவீங்க தெரியுமா? அதிபதியாய். அதிபதினா என்னது? ஆளுகிறவர். உங்க கீழே ஒரு 10-100 பேர் இருக்கத்தக்கதா அவன் உயர்த்தி எப்படியா முடியும்? தேவனால கூடும். பேதுரு யாருங்க? படிக்க தெரியாதவன், மீன் பிடிக்கிறவன். ஆனால் கர்த்தரின் சத்தத்தை கேட்டபோது இன்னைக்கு அவனை எங்கே பிடிக்க வச்சிருக்கா தெரியுமா? சபைக்கே தலைவனாய் கர்த்தர் வைத்திருக்கிறாரே. என் ஆடுகளை மெய்ப்பாயாக, என் ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாக. ஏன்னு தெரியுமா? யாரெல்லாம் என் ஆண்டவருடைய நாமத்தை பற்றி அறிந்திருக்கீங்களோ, யாரெல்லாம் தேவனை குறித்து அவர் மேல் வாஞ்சியாக இருக்கீங்களோ, அந்த வாஞ்சை உள்ளவர்களை அவர் உயர்த்தி பெரிய மனுஷனாய் கர்த்தர் மாற்றுகிறார். இன்றைக்கி நான் சொல்லுகிறேன், நீங்கள் அந்த நாமத்தை அறிந்திருக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் விடுதலையின் சுகத்தை, ஆசீர்வாதத்தை தருவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஏன்னா வாக்குத்தத்தம் பொய் சொல்லாது. வேதம் சொல்லுகிறது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை தம் ராஜ்யத்தை சுதந்திரிக்க பண்ணுகிற தேவன் நம் தேவன். உங்கள் வாழ்க்கையில் தரித்திரம் இருக்கா? உங்கள் வாழ்க்கையில் தரித்திரம் இருக்கிறா? அந்த தரித்திரத்தை விசுவாசத்தினால் ஐஸ்வர்யவனாக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். யாரெல்லாம் உங்கள் தரித்திரம் மாறணும் விரும்புகிறீங்க? தரித்திரம் என்னது? தரித்திரம் என்னது சொல்லுங்க. தரித்திரம்னா இல்லை 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 சொல்லுங்க. தரித்திரம் என்னது? நீங்கள் எல்லாம் ஐஸ்வர்யவான்கள், ஆனால் தரித்திரத்துக்குரிய எனக்கு தெரியாது பாஸ்டர். தரித்திரம் தெரியுமா? பணம் வரும், வீட்டில் தங்காது. செல்வம் வரும், நிற்காது, வாஷ் அவுட், தொடச்சிக்கிட்டே இருக்கும். என்னதான் உழைச்சி வச்சாலும் பாக்கெட்டில் 10 பைசா நிற்காது. அதான் தரித்திரம். வீட்டில் ஒன்றுமே இல்லை, எல்லாம் கவுந்து கிடக்கும். ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை, ஜீரோ. எவ்வளோ சம்பாதிச்சாலும் பணம் இல்லை.
எவ்வளோ இருந்தாலும் சமாதானம் இல்லை. ஒரு வீட்டுக்குள்ளே போனால் ஒரு அதிருப்தி, ஒரு வெறுமை. அதான் தரித்திரம். எத்தனை பேர் வீட்டில் அது இருக்குது? வீட்டுக்குள்ளே போனாலும் ஒரு மாதிரி வெறுமையாக இருக்குது. வெறுமையாக இருக்குது. ஃபஸ்ட்டு நான் வேலை செய்யணும், சம்பாதிக்கிறேன், ஆனால் ஒன்று வீட்டில் தங்க மாட்டேன். தான் தரித்திரம். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, இப்படிப்பட்ட தரித்திரத்தை நான் விசுவாசத்தை கற்றுக்கொண்டு உன்னை நான் ஐஸ்வர்யவானாய் மாற்றுகிறேன். தோத்தன அல்லேலூயா. எனக்கு இருந்தாலும் எஸ்திரி வீட்டுக்கு போனோம். அவங்க வீடு சின்னது தான், 5க்கு 3 5க்கு 5 தெரில. என்ன சிஸ்டர்? 5 தானே? ஆமாம், வீடு 5 அவ்வளோதான் இருக்கும். ஒரு 10-10க்குள்ளே தான் இருக்கும். அதில் ஒரு கட்டில் இருக்குது. ஆமாம். வீட்டுக்குள்ளே போனால் அவங்களுக்கு மேலே ஒரு ஃப்ரிட்ஜு நிற்குது. ஆமாம். கவனிங்க, எதுக்கு சொல்கிறேன்னா, கவனிங்க, உன்னை வெளியே நிற்க வச்சுட்டு பொருளை உள்ளே வச்சுடுவார். தோத்தன அல்லேலூயா. நாங்கள் செபிக்க போனோம், எங்களுக்கு இடம் இல்லை. தோத்தன அல்லேலூயா. நாங்கள் பெட்டில் உட்காந்துக்கிட்டு, ஆமாம். எதுக்கு சொல்ல தெரியுமா? அப்போ கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் உன் வீட்டில் தங்கணும். தோத்தன அல்லேலூயா. அப்போ ஒரு விஷயம் நான் சொல்லிக் கொடுக்குற காரியம் என்ன தெரியுமாங்க? உன் தரித்திரத்தை விசுவாசத்தை என்னைக்கு நீங்கள் வளர ஆரம்பிக்கிறீங்களோ, விசுவாசத்தை என்னைக்கு நீங்கள் கற்றுக்கொள்றீங்களோ, அந்த விசுவாசத்தினால தான் உன்னை கர்த்தர் பெரியவனாய் மாற்றுகிறார். உன் தரித்திரம் மாறணும்னா இயேசு கிறிஸ்து மேல் நம்பிக்கை வைங்க. உன் சாபம் நீங்கணும், உன் பாவம் நீங்கணும், உன் வியாதி மாறணும், உனக்கு பிரச்சனை மாறணும்னா ஒரே மருந்து இயேசு தான். அந்த இயேசு மேல் நம்பிக்கை வைத்து காத்திருங்க, பொறுமையாய் காத்திருங்க, பொறுமையாய் காத்திருங்க. உங்களுக்குள் விசுவாசம் வர வர வளர 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 உன்னை கீழே அல்ல உயரத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறவர் என் தேவனாயிருக்கிறார். தோத்தன அல்லேலூயா. ஒரு காலத்தில் யோபு குறித்து பார்க்கும்போது யோபு எப்படி இருந்தானாம்? செல்வ சீமானாக இருந்தானா. யோபு வாழ்ந்த நாட்களில் அவனுக்கு இருந்த சொத்து மதிப்பு வந்து சுமார் 1700 கோடியாம். அப்போ, இப்போ இல்லை, அப்போ அவன் இருந்த நாட்களில் அவனுடைய ஆஸ்தியின் மதிப்பு சுமார் 1700 கோடி மதிப்பில் சொத்து யோபுக்கு இருந்துச்சு. ஆனால் எல்லாம் வாஷ் ஆகிடுச்சு, எல்லாம் தொடச்சிச்சு. போராட்டம் தெரியும், பிரச்சனை தெரியும். ஆனால் இவ்வளோ நெருக்க வரும்போது அவன் ஆண்டவரை மறுதலிக்காம எப்படி இருந்தானா? யோபின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. யோபு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். செல்வ சீமானாய் வாழ்ந்தவன், அதிபதியாய் வாழ்ந்தவன், ஆயிரக்கணக்கான வேலைக்காரர்களோடு வாழ்ந்தவன், நூற்றுக்கணக்கான ஒட்டகத்தோடு ஆடு மாடுகளோடு வாழ்ந்தவன், செல்வ சீமானாய் வாழ்ந்தவன் இப்போ எங்கே இருக்கிறான்? அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு, தன்னை சுரண்டி கொண்டு, சுரண்டி கொண்டுனாங்க. உங்களுக்கு அரிப்பு வந்து என்ன பண்ணுவீங்க? சொரியிறது. யோபுக்கு என்ன பிரச்சனை? ஸ்கின் ப்ராப்ளம், சரீரத்தில் ஒரு பிரச்சனை, அவன் வியாதி, தோல் பிரச்சனை. அந்த தோலெல்லாம் அழுகி நாத்தம் அரிப்பை தாங்காமல் கீழே கிடக்கிற அந்த ஓடுன தேங்காய் ஓடு இருக்கு இல்லையா, அந்த ஓட்டை எடுத்து அவன் சொரிய 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 இன்பமாக இருக்க. பிறகுனாகும் இப்படி தான் அவன் வாழ்க்கை இருந்துச்சு. என்னதான்? ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலை உட்கார்ந்து தன் நண்பர்களுக்காக செபித்தான். ஆண்டவரே, நான் எப்படி இருந்தேன்? இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது நீ நல்லவர். யோபு மனைவி சொல்லுகிறார், யோ ஏசு 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 சொன்ன இப்போ நிலைமை பார்த்தியா? பிச்சைக்காரனை கேவலமா இருக்கிய, போயா அந்த இயேசுவை மறுதலி, அந்த இயேசுவை மறுதலி, அந்த இயேசுவை ஆண்டவரை விட்டு விலகு, செத்துப்போ. ஆமென். ஆனா சொன்னவ செத்து போயிட்டா. என்னதான்? யோபின் மனைவி செத்து போயிட்டா.
ஆனால் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் மாறலை. அவன் பொறுமையோடு காத்திருந்தனால யோபு 41:10 சொல்லுகிறது, அவன் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். தோத்திரம் அல்லேலூயா. 42:10. ஆமென். அவன் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை கவனிங்க. அப்போ நாம் தேவன் மேல் நம்பிக்கை வைத்து நான் பொறுமையோடு காத்திருப்பேனானால், நான் விசுவாசத்தை கற்றுக்கொண்டு வளருவேனானால், அவன் நாமத்தை நான் பிடித்து கொண்டு காத்திருப்பேனானால், எனக்கு உயர்வு மேன்மை நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். இன்னைக்கு என் கண்ணுக்கு தெரியும், இன்னைக்கு நான் ஒரு ஓட்ட எடுத்து சுரண்டிக்கிட்டு இருக்கலாம், இன்னைக்கு வெறுமையா இருக்கிறத போல இருக்கலாம், தோட்டம் தெரியலாம். ஆனா இது நிஜமல்ல, இது நிஜமில்லை. இதுக்கு பின்னாடி ஒரு ரகசியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். வாசிங்க யோபு 42:10. நல்ல கவனிங்க. உன் நிலைமை மாறணும்னா, உன் பிரச்சனை மாறணும்னா, உன் தரித்திரம் மாறணும், உன் பிரச்சனைக்காக மட்டும் போராடி அழுதுகிட்டு இருக்காதீங்க. கர்த்தர் உன்னை திரளாய் மாற்றனா, கர்த்தர் ஆட்டு மந்தையை போல மாற்றனா, கர்த்தர் உன்னை ஜனத்தின் அதிபதியா மாற்றனா. ஒரு அதிபதியோட வேலை என்ன? வேதத்தில் புதிய ஏற்பாட்டில் ஒரு 100க்கு அதிபதி வருகிறான். தன் வேலைக்காரன் சுகவீனமாக இருப்பதை அறிந்து இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே என் வேலைக்காரன் சுகவீனமாக இருக்கிறான்னு சொல்லும் போது கர்த்தர் அந்த 100க்கு அதிபதியை விசுவாசத்தை கொண்டு கர்த்தர் அந்த வேலைக்காரன் சுகமாக்கினாரு. அப்ப கர்த்தரோட யாரா வச்சிருக்கிறாராம்? அதிபதியா வைத்திருக்கிறார். ஒரு அதிபதியின் வேலை என்ன? கீழே இருக்கிறாள் நினைச்சு பார்க்கணும். ஹலோ, ஒரு அதிபதியின் வேலை என்ன? காலரை தூக்கிட்டு சுத்துறது இல்லை. உன் கீழே 10 பேர் இருக்கிறானே, கீழே 10 பேர் அழுதுகிட்டு இருக்கிறானே, அவனுக்கு என்ன செய்தா? அவன் மேல் பாரம் வச்சிங்களா? அவன் மேல் கவலை வச்சிங்களா? ஐயோ நான் ரட்சிக்கப்பட்டேன், அவன் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறானே, நான் அந்த இயேசுவை அறிந்திருக்கிறேன், அவன் இயேசு அறியலையே, அவனுக்கு என்ன செய்யட்டப்பான்னு புலமை இருக்குல்ல, எனக்கு அழுது இருக்குமா? யோபு வாசிங்க. யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் நிலைமையை மாற்றி. அவன் நிலைமை மாறணும்னா என்ன பண்ணும் சொல்லுங்க? உன்னை குப்பையிலிருந்து எடுத்து சும்மா இல்லை, புழுதிலிருந்து எடுத்தது சும்மா இல்லை, சும்மா நீங்கள் மட்டும் சொல்லிக்கிட்டு உட்காந்து இல்லை 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 இல்லை. உன்னை எடுத்து எங்கே வைக்கிறாராம்? அதிபதி. ஒரு அதிபதினா உன் கீழே 10 பேரை வைக்கிறாரு. என்னைக்கு நீங்கள் இந்த தலைமைத்துவத்துக்குள் வருவீங்க, என்னைக்கு நீங்க அதிபதியா மாறுவீங்க, நீங்க எத்தனை பேர் ஆத்ம ஆதாயம் பண்ணி இந்த ஆத்மா கீழே 10 பேரை கொண்டு வந்து வைப்பீங்க சொல்லுங்க? ஆண்டவர் எதிர்பார்க்கிறது உன்னை எங்க எப்படி இருக்கிறாரோ, ஜனத்தின் அதிபதியாக பிரபுக்களோடும் ஜனத்தின் அதிபதிகளோடும் மத்தியில் உட்கார வைக்கிறவர், உன்னை ஒரு அதிகாரப்படுத்துகிறவர், உன் கீழே ஒரு 10 பேரை வைக்க விரும்புகிறவர். எத்தனை வருஷமாச்சுங்க நீங்க அதிபதியாக மாறி? எத்தனை வருடங்கள் ஆனது? எத்தனை பேருக்கா நம்ம ஜெபம் பண்ணி இருக்கிறோம்? எத்தனை பேர் சிறையிருப்பை மாற்றி இருக்கிறோம்? போங்க ஐயா, எனக்கே தலைக்கு மேலே பிரச்சனை ஓடுது, எனக்கே பிரச்சனை சொல்ல, என் பிரச்சனையே மாறலை, இதில் போய் அவனை நினச்சி பார்க்குறது. போங்க, இயேசு என்னையே கை விட்டுட்டாரு, அவனை நான் எதுக்கு? போங்க. சொன்ன கூட்டம் உண்டு, சொன்னவர்கள் விழுந்து போனவர்கள். சொன்னவங்க யாரு? விழுந்து போனவங்க தான் முறுமுறுத்துன்னு இருப்பாங்க, விழுந்து போனவங்க தான் கர்த்தரை மறுதளிப்பாங்க, விழுந்து போனவங்க தான் கர்த்தரை தூர அளிப்பாங்க. ஆனால் கர்த்தர் விசுவாசம் வைத்தவர்கள், என்னதானால் என்ன, என் மீட்பர் உயிரோடுண்டு, தொடர்ந்து பயணம் செய்வேன், என் துணையாளர் முன் செல்கிறார். ஆமாம், என்னதான் ஆனாலும் பரவாயில்ல, என் ஆண்டவரை மறுதளிக்காமல் விசுவாசத்தில் வளருவேன்னு சொல்லுற அறிக்கை பண்ணும்போது உன் சிறையிருப்பை மாற்றி உனக்கு இரட்டந்தனையான நன்மைகளை பலனை என் தேவன் தருகிறார். கவனிக்கிறீங்களாமா? கவனிக்கிறீங்களா? உன்னை புழுதிலிருந்து எடுத்தது, குப்பையிலிருந்து எடுத்தது நோக்கம் உன்னை அதிபதியாய் மாற்றதான். இப்போ பிரச்சனை வருதுன்னா உன்னை கர்த்தர் உருவாக்கிக்கிட்டு இருக்கிறான்னு அர்த்தம். இன்னொன்று வேகிற வரைக்கும் உன்னை விட மாட்டார். தோத்திரம் அல்லேலூயா. அடிக்கடி சொல்லுவேன், இன்னும் இட்லி வேகலை, இட்லி வேகலை என்ன பண்ண, இன்னும் 2 கட்டியை வச்சு எரியிறா. ஆமேன், அப்படி தானேங்க?
அப்படி தானே? இப்போ தமிழ் மலை ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போகிறா, இட்லி வேகலை, மதியம் என்ன பண்ணுவாங்க? தீயை வேகமாக வச்சு 2 கொதி வைப்பான். ஏற்றுங்களா இல்லையா? 2 கட்டையை வச்சு சீக்கிரம் சீக்கிரம் எப்படியா வந்து என் பொண்ணுக்கு டைம் ஆச்சு. இல்லை தமிழ் அப்படியே எடுத்துகிட்டு போனால் அது என்னது? மாவாக தான் இருக்கும். புரியுதுங்களா? நீங்கள் என்னைக்கு விசுவாசத்தை கற்றுக்கொள்கிறீங்களோ அன்னைக்கு அது வரைக்கும் உங்களை உருக்கிக்கிட்டே இருப்பார். ஆமென். இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். அவர் உங்களை உருவாக்குற வரைக்கும் என்ன பண்ணுவார் தெரியுமா? அது ஒரு பெரிய பிரசங்கம் இருக்குது. கர்த்தர் சித்தம் ஒரு நாள் கொண்டு வர. உருவாக்கும் போது அவர் எப்படி கொண்டு வருவார்? ஆமென். கழுத்தை மேலே கை வச்சு இப்போ காலை வச்சுடுவார். ஆமென். விட மாட்டார். நீ மூச்சை திணற வரைக்கும் இன்னதான் முக்கினாலும் நீ விசுவாசத்தை கற்றுக்கொள்கிற வரைக்கும் அவர் என்ன பண்ண மாட்டார்? உன்னை கை விட மாட்டார். இன்னைக்கு சொல்கிறேன், உன்னை ஆண்டை எப்படி வைக்க விரும்புகிறாரு? யாரை வச்சிருக்கிறாரு? ஜனத்தின் அதிபதியாக இருக்கிறவன் தன் நண்பர்கள் சிறையிருப்புக்காக ஜெபம் பண்ணும்போது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றுகிறார். ஆமென். ஆதியாகமம் 41:10 முடிக்கிறேன். ஆதியாகமம் 41:10. பார்வோன் தன்னுடைய ஊழியக்காரன் மேல் 40 ஆதியாகமம் 41:40. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லோரும் நடப்பார்கள். சிங்காசனத்தின் மாத்திரம் நல்லா பாரு. யாருக்கு சொன்னா தெரியுமா? குழியில் கிடந்தவன், சிறையில் இருந்தவன். யாரு? யோசேப்பு. தன் சொந்த சகோதரனால் பகைக்கப்பட்டு அந்நிய தேசத்தில் விற்கப்பட்டு அடிமையாய் போனவன். வசனம் சொல்லுது, அவன் தனக்கு எந்த நெருக்கம் வந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் விசுவாசத்தை விட்டு விலகல. கர்த்தர் எனக்கு முன்பாக இருக்கிறாரே, கர்த்தர் முன்பாக இருக்கிறாரே, கர்த்தர் எனக்கு முன்பாக இருக்கிறாருன்னு சொல்லி அந்த விசுவாசத்தை வார்த்தையை சொல்ல 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 ஒரு நாள் வந்தது அடிமையாய் இருந்தவன், வீட்டில் வேலைக்காரனா இருந்தவன், இப்ப அரண்மனைக்கு அதிகாரியாய் கர்த்தர் மாற்றி வைத்தார். சொல்லுங்களேன். குழியில கிடந்தவன, குப்பையில இருந்தவன, தூசில இருந்தவன அரண்மனைக்கு அதிகாரியாய் மாற்றி ராஜா சொல்லுகிற, பார்வன் சொல்லுகிற, இந்தப்பா மோதிரத்தை கையில் போடு. தோத்திரம். அல்லேலூயா. இந்த அதிகார மோதிரத்தை கையில் போடு. இந்த அதிகாரத்தை கொடுக்குற நீ சொல்கிறத அவங்க செய்வாங்க. ஜனங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்கள் எனக்கு என்னென்ன கனத்தை கொடுக்குறீங்களோ அதே மதிப்பை இவனுக்கும் கொடுக்கணும். ஏன்னா இவன் இப்போ இந்த அரண்மனைக்கு அதிகாரியாக இருக்கிறான். காரணம் தெரியுமா? அந்த யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். அந்த தெய்வத்தை விட்ட விலகலை. அவன் விலகி போவதற்கு சூழ்நிலைகள் வந்தது. போர்த்திபார் மனைவின் மூலமாக பிரச்சனை வந்தது, போராட்டம் வந்தது. ஆனால் அவன் தேவ பயத்தோடு இருந்தபடியினால் இந்த மேன்மை வந்தது. தோத்திரம். அல்லேலூயா. உங்களுக்கு இந்த மேன்மையை கர்த்தர் இந்த ஆண்டில் கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்னைக்கு ஆவியான என்னோடு கூட பேசினது இதுதான். உன்னை புழுதிலிருந்து எடுத்தது சும்மா இல்லை, உன்னை ஜனத்தின் அதிபதியாய் வைக்க விரும்புகிறேன். இதுதான் என் நோக்கம். நான் இப்படி உன்னை குறித்து யோசித்து கொண்டிருக்கும் போது நீ திரும்ப எங்கே போகிற? ஒரு பழமொழி இருக்கு, நாய் தான் கக்கினதை, சொல்லுங்கம்மா வசனம், நாய் தான் கக்கினதை
திரும்ப சாப்பிடும். நம்ம வாந்தி பண்ணி போட்ட நம்மளே கேவலம் இல்லை சொல்லுங்க. நான் தூக்கி எறிந்ததை, நான் புடுங்கி எறிந்ததை இன்னைக்கு ஓடி போய் நான் போட்டுக்கிறேன். கவனிங்க, இப்படி நம்ம பழைய வாழ்க்கையை தேடி ஓட ஆரம்பித்தா உள்ளதும் போயிடும். தோத்தன அல்லேலூயா, 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 அல்லேலூயா. 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்தை வீட்டில் வாசிங்களேன். தாவீதுக்கு அடுத்ததாய் தன் மகன் சிங்காசனத்தை ஏறணும். ஆனால் அவன் வசனம் சொல்றது, தன் மோக இச்சையினால் விழுந்து போனால அந்த சிங்காசனத்தை அவன் சுதந்திரிக்கலையா. வாசிங்க, வசனத்தை வாசிங்க. 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரம். யார் இருந்தா? தாவீதுக்கு குமாரனாகிய அப்சலோமுடைய, சொல்லுங்க வாசிங்க, திரும்ப வாசிங்க. என்ன கொண்டா? யார் மேல மோகம் கொண்டா? யார் மேல? தன் சொந்த தங்கச்சியே மேல அவனை பண்றான். கவனிங்க, யார் மேல? தாவீதுக்கு 20 மனைவி. ஆமென். தன் சொந்த 20 பிள்ளைங்க, தோத்திரம். தன் சொந்த தங்கச்சி மேல அம்னோன் என்ன வச்சா? மோக வச்சனால அவன் சிங்காசனத்தில் மேல் ஏறலை, அடிச்சிட்டாரு. மோகம், ஆசை, இச்சை கீழே தள்ளிடும். கவனிங்க, லூசிஃபர் யாரவன்? யாரவன்? தூதன். தன்னை ஆராதிக்கும்படி தேவன் சிருஷ்டிப்பு லூசிஃபர். அவன் ஒரு கூட்டத்தை வச்சு ஆராதிக்க வச்சாரு. ஆனால் அவனுக்குள் பெருமை கொண்டு மோக கொண்டு நான் தேவனுக்கு மேலே ஏறுவேன் என்னைக்கு பெருமை கொண்டானோ அவன் அன்னைக்கு கீழே தள்ளிட்டார். தேவ தூதனாக இருந்தப்போ யாரா மாறிட்டான்? யாரா மாறிட்டான்? பிசாசா மாறிட்டான். திரும்ப சொல்லுகிறேன், கர்த்தர் உன்னை அதிபதியாய் வைக்க நினைக்கிறாரு. உன்னுடைய மோகத்தினால, உன் இச்சையினால, உன் பழைய வாழ்க்கையினால இந்த ஆசீர்வாதத்தை இழந்து யாரா இருக்காதீங்க, பிசாசா சுத்தாதீங்க. தோத்தன அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சிலருக்கு கேள்வி, ஓ பிசா பிடிக்கும் பேர் என்ன? நான் தான் சோ அண்ட் சோ. பேர் என்னம்மா? என் பேர் தான் முனியம்மா. எங்கம்மா வந்த? நான் செத்து போயிட்டேன். எப்படி செத்த? நான் இப்படி செத்துட்டேன். செத்து போனவன் என்னைக்கு பூமியில் இருக்க மாட்டான், ஞாபகம் வச்சுக்கோ. தோத்தன அல்லேலூயா. இது விசுவாசி என்னைக்கு புரியுது அன்றைக்கி தான் விடுதலை கிடைக்கும். தோத்தன அல்லேலூயா. அப்போ யார் பாச வரா? அவனை போல வேஷம் போட்டு பிசாசு வருது. புரியுதுங்களா? இது சத்தியம். சத்தவங்க யாரும் சுத்தலை. அவனை போல வேஷம் போட்டு உன்னை வஞ்சித்து ஏமாற்றி உன்னையும் கெடுக்கிறான். தோத்தன அல்லேலூயா. வசனம் சொல்லிக் கொடுத்துருக்குங்க. உத்தமத்தில் வாழ்ந்த அவனை கர்த்தர் அதிபதியாய் வைத்தார். இந்த காலவேளையில் இந்த வசனத்தை பிடித்துங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஆசிரியர் வெளியில் கண்களை மூடுவோமா? எழுந்திருப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடுவோம். உயரத்தில் வைத்தவர், அழகு பார்த்தவர், அவர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னோடு கூட இருக்கிறார். கண்களை மூடி கரம் உயர்த்தி, ஓ ராபா லதானா ஷீகா ராத கண்களை மூடி கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, நான் குப்பையில் இருந்தேன்ப்பா, நான் தூசியில் இருந்தேன்ப்பா. ஆண்டவரே, வேண்டாதவனா தூக்கி எறியப்பட்டவனா இருந்தேனப்பா. என்னை நீங்கள் தேடி வந்து எனக்கு ஒரு உயரத்தை கொடுத்தீங்க, எனக்கு ஒரு மேன்மை கொடுத்தீங்க. ஓ ஜனத்தின் அதிபதியாய் மாற்றினீங்க அப்பா. நீங்கள் என்னை எவ்வளவு நேசிச்சிங்கப்பா. நீங்கள் என்னை எவ்வளவா அன்பு கூர்ந்தீங்கப்பா. என் மேல் எவ்வளவு பாசம் வைத்தீங்க.
துதிக்கிறேன்ப்பா. என் மேலே எவ்வளோ மனதுரிக்கிறீங்கப்பா. எனக்கு நீங்கள் எவ்வளவு நன்மை செய்தீங்க அதெல்லாம் நினச்சி சொல்லி துதிங்க. ஆமே, உன்னை ஆண்டை எப்படி அழகு பார்த்தா, ஓ ஹalleluya, உன்னை எப்படி அழகுபடுத்தினார் சொல்லுங்க சொல்லுங்க. ஆண்டவரே, குப்பையில் இருந்த ஆண்டவரே, தூசியில் இருந்த ஆண்டவரே, அருவருப்புக்காரனா இருந்த ஆண்டவரே, அந்த உலகத்தால் தூக்கி எறியப்பட்ட ஆண்டவரே, நாற்றத்தில் இருந்த ஆண்டவரே, என்ன நீங்க ஓ பிரபுக்களோடும் ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார வைத்தீரே. ஓ கரம் உயர்த்தி சொல்லுங்க. சொல்லுங்க, உயர்த்தி சொல்லு, தேவரை சொல்லுங்க. உன்னை கர்த்தவனை எப்படி உயர்த்தி வைத்தாரு. ஓ ராகராரமா, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே. ஓ ராகராதா ஷீகராதா நியாகராதா, கரம் உயர்த்தி சொல்லுங்க. உன்னை உயர்த்தி வைத்தாரே, உன்னை உயர்த்தி வச்சாரே. நினைச்சு பாருங்க, குப்பையில கிடந்த என்ன உயர்த்தினாரே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, ஆராதனை உயர்த்துவோம். நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, ஆதாரமே. திரும்ப சொல்வோம். நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரம் எந்தன் ஆதாரமே. உயர்த்தி சொல்லுவோம். நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உன் கரம் எந்தன் ஆதாரமே. உன்னை உயர்த்தி வைத்த தெய்வத்தை நோக்கி பாருங்க. உன்னை உயர்த்தி வைத்த தெய்வத்தை நோக்கி பாருங்க. உன் சிறையிருப்பெல்லாம் மாற்றி உன்னை தம்முடைய ஜனமாய் மாற்றி பிரபுக்களோடு ஜனத்தின் அதிபதிகளோடு உட்கார வைக்கிறாரே. அவர் உயர்த்தை பாடி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் பிரசனத்தை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் மகிமுள்ள தேவனை உயர்த்தி பாடி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் கிருபை அளிக்கிறார், அவர் நன்மை செய்கிறார். தேவ பிள்ளையே, உன் அழுக்கை எல்லாம் கர்த்தர் வெண்வஸ்திரமாய் மாற்றினாரு. ஓ, அதை நினைச்சு கர்த்தர் நோக்கி பாருங்க. என் பாவங்களை மன்னித்தீரே, என் சாபங்களை மன்னித்தீரே, என் நோய்களை நீக்கினீரே. ஓ ராபாலா ஷீகா ராதா காரா ஷபா ராதா ராபு ராபா. ஓ, உயர்த்தி சொல்லுங்க, உயர்த்தி சொல்லுங்க, உயர்த்தி சொல்லுங்க. ஓ, கர்த்தர் தம் பிள்ளையாய் உன்னை மாற்றினாரு, உன்னை தம்முடைய ஜனமாய் தெரிந்து கொண்டாரு. அதை நினைச்சு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதை நினைச்சு கர்த்தரை துதிங்க. ஓ ரீபி ஹாக்கா ராதாலா ஷீகா ராதாரா. சர்வ வல்லவரே, கரம் எந்த ஆதாரமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, கரம் எந்த ஆதாரமே. அவர் சமூகத்தில் சொல்லி, ஆண்டவரே, என்னை அதிபதியாய் நீ நினைச்சிருக்கீங்கப்பா. நான் குப்பையில கிடக்கிறேன். என்னை பிரபுக்களோடு ஜனத்தின் அதிபதிகளோடு மத்தியில் உட்கார வைப்பேன்னு சொன்னீங்க. இன்னைக்கு திரும்ப என் பழைய வாழ்க்கையை தேடி ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன மன்னிங்க, கேளுங்க, என்ன மன்னிங்க, என்ன மன்னிங்க. எனக்குள் பெருமை வேண்டாம், எனக்குள் பெருமை வேண்டாம், எனக்கு மேட்டமா வேண்டாம். வேதம் சொல்லுகிறது, அவர் தாழ்மை உள்ளவன் மேல் கிருபை அளிக்கிறார், பெருமையுள்ளவனையோ அவனை தூரத்தில் நிறுத்துகிறார். உங்களுக்குள் பெருமை மேட்டுமை இருக்குன்னா நீங்க தேவனுக்கு தூரமா இருக்கீங்கன்னு வேசனம் சொல்லுது. தாழ்மை உள்ளவனுக்கு தான் கிருபை அளிக்கிறார். உன்னை
சர்வ வல்லவரே, உம் கரம் எந்த ஆதாரமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரம் எந்த ஆதாரமே. இன்னைக்கு ஆவியானவனோடு கூட பேசி இருக்கிறார் என்ற விசுவாசத்துல சொல்லுகிறேன். இன்னைக்கு காலையில ஆண்டவர் தெளிவா பேசின ஒண்ணுதான். ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்த, அவன் விசுவாசத்தினால் அதை எடுத்துக்கொண்டு அவன் வளர்ந்தான். அவன் பெரிய ஜாதியாய் மாறினான். இன்னைக்கு ஆண்டவர் இதை சொல்லுகிறார். சங்கீதம் 113:7-8 சொல்லுகிறது, உன்னை பிரபுக்களோடும் ஜனத்தின் அதிபதிகளோடு உட்கார வைக்கிறார். நீ அதை சுதந்திரிக்கணும்னா அவர் நாமத்தின் மேல் பிரியமாயிரு. அவரை பிடித்துக்கோ. விசுவாசத்துல வளர ஆரம்பிங்க. உனக்குள் இருக்கிற வேண்டாதவை, தூசி, குப்பையோடு இருக்காதீங்க. அதெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணுங்க. உங்களை உயர்த்தாதபடிக்கு நமக்குள் மாம்சமுள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் பிடிங்க, எரிங்க. எனக்குள்ள இருக்க மாம்சம், எண்ணம், சிந்த, கோபம், எரிச்சல், பிடிவாதம், முரட்டை எல்லாம் தூக்கி எறிங்க. இது தேவனுக்கு பிரியமில்லை. இதெல்லாம் தூக்கி எறிந்து கர்த்தருக்கு பிரியமான மகனாய் மகளாய் வாழ உதவி செய்யுங்க. என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இடைப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்போது கொடுக்குற நேரம் காணிக்கை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த காணிக்கைக்காக